இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுபான்மையின விவகாரங்களுக்கான விசேட அறிக்கையாளர் ஐசக் ரீட்டாவை முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் சந்தித்தனர். இதன்போது இலங்கை முஸ்லிம்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் RRT சட்டத்தரணிகள் அமைப்பின் மூலம் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் இன்று வரை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்தோம். விசேடமாக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் யாப்பு சிறுபான்மை மக்களுக்கு இடம்பெற இருக்கின்ற அநீதிகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டினோம். சில மோசமான பாரதூரங்களை விளைவுகளை சந்தித்த அலுத்கம விவகாரத்துக்கு இதுவரையிலே எந்த ஆணைக்குழுக்களோ அல்லது அதற்கான இந்த நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம். அதே போல மும்மண்ணை என்ற ஒரு முஸ்லிம் கிராமத்திலே ஒரு பாடசாலை மைதானத்துக்கு அந்த பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சில அசாதாரணங்கள் அல்லது இன ரீதியான ஒரு மிக மோசமான அணுகுமுறை தொடர்பாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த துணை காரியாலயத்தினை கவனத்துக்கு கொண்டு வந்தோம். தம்புள்ள பள்ளி விவகாரம் மிக முக்கியமான விடயம். 1920ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு சுமார் 100 ஆண்டுகள் அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து அதற்கான ஆவணங்களை தம்மிடத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மிக மோசமான விதத்திலே இந்த மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தொடர்பாக பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த துணை காரியாலயத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். கிராண்ட் பாஸ் பள்ளி விடயம் போன்ற விடயங்களை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை காரியாலயத்துக்கு கொண்டு இருக்கிறோம். மேலும் தெஹிவல பாத்தியா மாவட்ட பள்ளியில் இடம்பெற்ற போர்லஸ்கம பள்ளியில் இடம்பெற்ற நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு வந்தோம். அதற்கான முழுமையான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். மேலும் இது சம்பந்தமான ஒரு ஒன்றுகூடல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான உத்தரவாதத்தினை அந்த உயர்ஸ்தானிகர் எம்மிடத்திலே அறிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிக்குமாறும் நாங்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த உரிய அதிகாரிகள் மூலமாக எங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறோம். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்திலே நாங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டோம். இந்த நடந்த சம்பவங்களுக்கான ஒரு கமிஷனை நியமித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தர்கா நகரிலே பேர்வளையிலே அழுத்கமையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். எங்களுக்கு சாதகமான எந்த முடிவும் எங்களுக்கு இதுவரையில் கிட்டாததுனால நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் இதுக்காக வேண்டி துவா செய்யுங்க.